இங்கே ஒரு வால்பேப்பரில் வரும். உங்கள் ஃபோனில் அடிக்கடிக்கு வால்பேப்பர் மாற்றிக்கிட்டே இருப்பீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆப் பேர் ஜெட்ஜி சொல்லி ஆப் தான். இது ப்ளே ஸ்டோர்லலாம் கிடைக்கும். 103 எம்பி 106 எம்பி அந்த ரேஞ்சில் வரும். இதில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்குள்ள லைக் நீங்கள் எதில் ஆன் பண்ணீங்களோ அதாவது உங்களுக்குள்ள இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பரை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிட்டீஷன் ஆகும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேசிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வால்பேப்பர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீயாக வரும்ல அதில் கிளிக் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணாலே நிறையா வால்பேப்பர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வால்பேப்பர் இருக்கலாம். வேறு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட எக்ஸ்லேயும் சரி த்ரெட்லேயும் சரி நிறையா வால்பேப்பர் அப்டேட் விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வால்பேப்பர் ரொம்ப ப்ரீமியம் வேணும்னா அதில் கூட பார்க்கலாம். இப்போ சமந்த காலத்தில் நான் ரொம்ப வால்பேப்பர் பார்த்தேன். த்ரெட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காரணம் பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு குவாலிட்டியான 8K வால்பேப்பர்ஸ் போட்டுறாங்க. இந்த இந்த 2 விஷயத்துமே இதில் ரொம்ப இதாக இருக்கும். பின்ன செட்ஸில் நீங்கள் வந்து வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் ஆப்ஷன் போகும்போது கீழே டவுன்லோடுன்னு காணிக்கும். அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வால்பேப்பர் டவுன் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனில் கிடக்கும் கேலரியில். ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி த்ரெட்டில் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு அது ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக மாறிடும். இல்லைன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் ஆப்ஷனுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் நிறைய கிடக்குது. இப்போ ஸ்னாப்டூப்பில் ஒரு ஆப் கிடக்குது. ஏபிகே வெர்ஷன் இதில் கூகுளில் இருக்குது. நீங்கள் அது யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் போய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோடாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். வேறு உங்களுக்கு மெயின்லி பார்க்கணுன்னா இந்த ஆப்ளிகேஷன் வச்சு பேடாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் இப்போ நல்லது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனில் பேடாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வால்பேப்பர்லாம் செட் பண்ணும்போது ஃபோனில் இருக்க டிஃபால்ட்டான நிறையா அப்ளிகேஷனில் வந்து அலோ இருக்கும். நீங்கள் அந்த டைமில் அலோ டெனி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணும்போது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.